வணக்கம். நேத்தைக்கு எபிசோட்ல ரொம்ப ஜாலியா போயிட்டுருந்துச்சு அப்படின்னு அதோட நிறுத்திட்டேன் நானு. ஆக்சுவலா அதில ஜாலியா போயிட்டு இருந்தத, கடைசியா கொண்டு வந்து இந்த சொல்லுவாய்ங்க, நல்லா கடலை பருப்பு சாப்பிட்டு கடைசி பருப்பு சொத்த பருப்பு தின்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி நேத்தைக்கு எபிசோட வந்துட்டு நதி ஃபேமிலி கடைசியா வந்து ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். நான் அது சின்னதான நெக்லிஜிபிள் அப்படின்னு நான் விட்டுட்டேன் நேத்தைக்கு. இன்னைக்கு அப்படி விடுவியா நீ? இந்தா தொடக்கமே வைக்கிறோம்ல ஆப்பு அப்படின்னு தொடக்கமே வந்துட்டாய்ங்க. வந்து பார்த்தா பலகாரம் செய்கிறாங்க தீபாவளிக்கு பலகாரம் செய்யும்போது அப்படியே பொங்கி பொங்கி அழறாங்க. சரி, அம்மா அழறாங்க, அர்த்தம் இருக்குது. கங்கா அழறாங்க, கங்காவோட தங்கச்சி அழறாங்க, பாட்டி அழறாங்க. எல்லோரும் வந்துக்கிட்டு அவங்க அப்பாவை பற்றி நினச்சிக்கிறாங்க. அவங்க அப்பா அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பா பலகாரத்தை எப்படி விரும்பி செய்வார்னு யோசிக்கிறாங்க. அப்பா ஃபாரின் போகாமல் நம்ம கூட இருந்திருக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க. எல்லா யோசனையும் போகுது. அப்பா மேலே அவ்வளவு பாசம், அப்பாவை நினச்சி உருகுறாங்க. அப்படின்னா என்னடா உருகிறது? நான் தான் நினைப்பேன், எல்லாம் திருடி அடுத்தவன் குடியை கெடுத்து சம்பாதிச்சு காசை திருட்டு கொண்டு போய் கோயில் உண்டியல்லையும் சர்ச்சில் உண்டியல்லையும் கொண்டு போய் போட்டால் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஒரு முட்டையை போட்டு ஒரு அன்னதானத்தை போடணும்னா எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிற விஷயமும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, காவேரி மேலே இருக்க கோபத்தில், காவேரி மேலே இருக்கிற வந்துட்டு ஒரு ஒரு பொறாமையில், அப்பா நினைவாக இருக்கிற ஒரே ஒரு சமாச்சாரம், அவர் பிள்ளைகளுக்காக கட்டின ஒரு வீடு, அந்த வீட்டை விற்கிறமேங்கிற ஒரு மன உறுத்தலே இல்லாமல் இவங்க இங்கே வந்துட்டு பொங்கி பொங்கி அலறதெல்லாம் பார்த்தா, நம்ம இவங்களை பார்த்தா சிரிக்கிறதா அலறாதானே தோணலை அப்படிங்கிறது தான் விஷயம். அதுலேயும் காவேரி பொங்குறதும், கங்கா பொங்குறதும், கங்காவோட சேர்ந்து யமுனா பொங்குறதும், யமுனா அப்படியே உன்னைய பார்த்தா எனக்கு அழுகு வருது, என்னைய பார்த்தா உனக்கு அழுகு வந்துருக்கு, இது எல்லாமே இருக்குது. ஓகே, இதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நாங்கள். ஆனால் மனசில் ஒன்று வந்துக்கிட்டு ஒரு தங்கச்சி அக்கா மேலேயே வந்துட்டு பொறாமப்பட்டு அதுக்காக வீட்டை விற்கிறேன்னு சொல்கிற பக்கியை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு காவேரி வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்துக்கிட்டு பாட்டி நானும் என்னையை பார்த்தேன், எனக்கு அழுக வந்துடும் அப்படிங்கிறாங்க. கங்கா ரொம்ப பொறுமையாக வந்துக்கிட்டு ஏன் காவேரி நீ அழறேங்கிறாங்க. கேட்க நல்லாத்தாமா இருக்குது, ஆனால் ஒரு செய்ய சரியில்லையே, தொடக்கமான ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, முடிவு சரியில்லையேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறமா எல்லாத்தையும் பலகாரத்தை விட்டு விஜயோட போகிறாங்க. விஜயோட காரில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாக 2 பேரும் பாப்பாவை பற்றி வழக்கம் போல் பேசுகிறாங்க. எப்படி வந்துக்கிட்டு நீங்கள் மேட்சிங்காக ட்ரெஸ் போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அப்படி முரட்டுத்தனமாக இருந்தாலும் இப்படி மேட்சிங்காக பொருள் ப்ளவுஸ் சாஃப்ட் ஆகிட்டியா, உன்னை பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாப்பாவை வச்சுக்கிட்டு தீபாவளி இப்படி கொண்டாடுறது, பொங்கல் எப்படி கொண்டாடுறது, அதுக்கு எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நான் வந்து ஸ்வீட் சாப்பிடுவேங்கிறாங்க அவங்க ஸ்வீட் சாப்பிடுவேங்கிறாரு. நானும் பாப்பாவும் சாக்லேட் சாப்பிடுவாங்கிறாங்க. அவங்க சாக்லேட் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்படியே இல்லாத பிள்ளையை நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறது, இதுவரைக்கும் இல்லாத பிள்ளையை நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயம் பார்த்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து மனம் முகர்ந்து நெந்து போய் அப்படியே காவேரி காரிலேயே கட்டி பிடிச்சி நித்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும்போதே கையில் வந்துட்டு நம்ம அதில் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கும்போது நான் சொல்லுவேன், இந்த என்னமாவது பின்னாடி எடுக்கணும், முன்னாடி எடுக்கணும், குனிஞ்சி எடுக்கணும்னா முதல்ல சீட் பெல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சீட் பெல்ட்டை போட்டுட்டு அப்படியே ரைட்டில் திரும்பி ஒரு 180 டிகிரிஸ் திரும்பி அந்த பின்னாடி பார்த்து எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகம் காவேரி பார்த்து